பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஐடிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களுக்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் கொண்டு வந்தபோது ஜனநாயக படுகொலை. சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை புறந்தள்ளி அவசரமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க மாநில அரசு முடிவு. முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் திறக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 26,685 அதிகரிப்பு. உலக நன்மை வேண்டியும் கொரோனா பாதிப்பிலிருந்து உலக மக்கள் விடுபட வேண்டியும் காலதீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. சென்னை அம்பத்தூர் யோகமாயா புவனேஸ்வரி பீட பீடாதிபதி பரத்வாஜ சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி. அமைச்சர் நற்சான்று வழங்கிய 2 தினத்தில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெறும் வார்டில் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிக்கு தலையில் பலத்த காயம். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்ட மசோதாக்களை மாநிலங்களவையில் கொண்டு வந்த போது ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவசரமாக புறந்தள்ளிவிட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக புதுச்சேரியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதை திரும்பப் பெற கோரி புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான காங்கிரஸ் மற்றும் திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் மத்தியில் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அரசு 3 சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை வீதியில் இறங்கி போராடுகின்ற நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போதே ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் உள்ள எதிர்க்கட்சியினர் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரியும் அதனை பாஜக அரசு புறந்தள்ளி அவசரமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதாகவும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த விவசாயிகளுக்கு எதிராக உள்ள 3 சட்டங்களை கொண்டு வரக்கூடாது என குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில் அவசரமாக 3 சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மேலும் இந்த 3 சட்டங்களை திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அவரிடமுள்ள அறுதி பெரும்பான்மை காரணமாக மக்களவையில் நிறைவேற்றினார்கள். அதை மாநிலங்களில் சென்றபொழுது எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பு கேட்டும் அதை புறந்தள்ளி அந்த சட்டத்தை வேகமாக நிறைவேற்றி இப்பொழுது மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டில் இப்பொழுது விவசாயிகளுடைய மடியிலே கையை வைக்கிறார். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விவசாயம் சென்று விடுவதற்கு ஏதுவான சூழ்நிலை இந்த 3 சட்டங்களை உருவாக்குகிறது. விவசாயிகளோடு கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த நிலத்தை பெற்று அவர்கள் விவசாயம் செய்து அதனுடைய வருமானத்தை, அதனுடைய விளைவுப் பொருள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம். இதனால் நம்ம நாட்டில் உள்ள 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் எல்லாம் நடுரோட்டில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். அவர்கள் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளோடு அங்கே வேலை செய்கின்ற ஒரு கூலி ஆளாக இருக்க வேண்டிய ஒரு நிலையை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். குறைந்தபட்ச விலையை விளைபொருளுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொன்னால் அதை கேட்பதில்லை. அது மட்டுமல்ல, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த விளைபொருட்களை மார்க்கெட்டில் வாங்கி பதுக்கி வைத்து அவர்கள் விரும்புகின்ற விலைக்கு விற்கின்ற ஒரு நிலையை இந்த சட்டங்கள் உருவாக்குகின்றன. ஆகவே இந்த சட்டம் குறிப்பாக வெங்காயம், சர்க்கரை, எண்ணெய், மற்ற விளைபொருட்கள், முக்கியமான விளைபொருட்களை நம்ம பட்டியலில் வச்சு அரசனுடைய அனுமதி இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் அதை தளர்த்தி
நரேந்திர மோடி அரசானது இந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்வதன் மூலமாக உள்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த விலை பொருட்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் நிர்ணயிக்கிற விலைக்கு தான் விற்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பாதிக்கப்படுறது விவசாயிகள். விவசாயம் நடத்துகிற விவசாயிகள் எல்லாம் தொழிலாளர்கள் ஆகிவிடுவார்கள். பொதுமக்கள் பொருட்கள் வேண்டுகின்ற தானியங்களையும் எண்ணெயையும் மற்றும் காய்கறிகளை எல்லாம் அதிக விலைக்கு வாங்குகின்ற ஒரு நிலையை உருவாக்கும். இப்படிப்பட்ட மக்கள் விரோத சட்டம், விவசாய விரோத சட்டம், இதை எதிர்த்து எங்கள் ஆர்ப்பாட்டத்தை புதுச்சேரியில் 8-6 இடங்களிலும் காரைக்காலில் 2 இடங்களிலும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். மதச்சார்பற்ற கூட்டணிகள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல எழுச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாய சங்கத்தை அழைச்சி பேசுகிறோம். விவசாய சங்கம் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆகவே இது போராட்டத்துடைய முதல் கட்டம். கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதை மறுபடியும் தொடர்ந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டம் கிராமப்புறங்களுக்கு செல்லும். தொகுதி வாரியாக மதச்சார்பற்ற கூட்டணிகள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நான் நடத்துவோம். மத்தியில் உள்ள நரேந்திர மோடியினுடைய அரசு இந்த 3 சட்டங்களை திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். புதுச்சேரியில் வருகிற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்த காணொலி வாயிலான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், தலைமை செயலர் அஸ்வினி குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண், கல்வித்துறை செயலர் அன்பரசு, கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை வருகிற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி துவங்கப்பட உள்ளதாகவும் அதேபோல் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வருகிற 12ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் இவர்களுக்கான போக்குவரத்து வசதி, மதிய உணவு உறுதி செய்யப்பட வேண்டும். கட்டுப்பாட்டு மண்டலங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் தற்போதைக்கு திறக்கப்படாது அனைத்து பள்ளிகளிலும் கிருமி நாசினி, சமூக இடைவெளி உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் பெற்றோர்களின் கையொப்ப உறுதி பெற்ற பிறகே மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். அவ்வாறு பள்ளிக்கு வரும் மாணவ செல்வங்களுக்கு உடல் வெப்பநிலை சோதனை செய்யும் போது ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் சிறப்பு கண்காணிப்பாளர்கள் மூலம் கண்காணிக்கவும் இந்த கூட்டத்தின் போது உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,685 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 286 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 248 நபர்களும், காரைக்காலில் 30 நபர்களும், ஏனாமில் 7 நபர்களும், மாஹேவில் 1 நபரும் அடங்குவர். இதுவரை 5013 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 21156 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 1 நபரும், காரைக்காலில் 1 நபரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 515 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 26,685 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. உலக நன்மை வேண்டியும் கொரோனா பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சென்னை அம்பத்தூர் யோகமாயா புவனேஸ்வரி பீட பீடாதிபதி பரத்வாஜ சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அருளாசி வழங்கினார். உலக நன்மைக்காகவும் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று முற்றிலும் நீங்கி பொதுமக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழவும் ராணுவ வீரர்கள் பலம் வாய்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஸ்ரீ காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த பூஜைக்கு சென்னை அம்பத்தூர் யோகமாயா புவனேஸ்வரி பீடத்தின் பீடாதிபதி பரத்வாஜ சுவாமிகள் தலைமை தாங்கினார். இந்த சிறப்பு பூஜையில் காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் அறங்காவல் குழு தலைவர் இரா பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள், பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பாரத்வாஜ சுவாமிகள் அருளாசி வழங்கினார்.
அன்பு, பண்பு, அடக்கம், பொறுமை, நிதானம் ஆகியவற்றால் மன சாம்ராஜ்யத்தில் இணையுங்கள் என புதுச்சேரிக்கு வருகை புரிந்த யோகமாயா புவனேஸ்வரி பீட பீடாதிபதி பாரத்வாஜ சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியுள்ளார். புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் உள்ள வடமுகத்து வகுப்பு பேரி செட்டியார் திருமண நிலையத்தில் முகாமிட்டுள்ள சென்னை அம்பத்தூர் ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீடாதிபதி பரமஹம்ச ஸ்ரீ பாரத்வாஜ சுவாமிகள் கொரோனா வைரஸ் கிருமி தாக்கத்தால் ஏற்படும் தூக்கம், பீதி, பயம் மற்றும் நோய் விலக ஸ்ரீ வராகி தியான தவ பூஜையை மேற்கொண்டு புதுச்சேரி ஜன சமூகம் சுபிட்சமே உண்டான வாழ்வு அடைய வேண்டி பிரார்த்தனை செய்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அன்பு, பண்பு, அடக்கம், பொறுமை, நிதானம், பணிவு, நேயம் இவற்றால் மன சாம்ராஜ்யத்தில் நிரம்புங்கள் என்றும் வஞ்சகம், சூது, களவு, காமம், பொறாமை இவற்றை தள்ளி வைத்துவிட்டு சகோதரத்துவத்தோடு மனிதர்களிடத்திலும் பிராணிகளிடத்திலும் செடி கொடிகளிடத்திலும் அன்பு காட்டினால் உள்ளம் மற்றும் இல்லங்களிலும் அழைக்காமலேயே தெய்வம் தானாக வந்து குடிகொள்ளும் எனவும், வேண்டாத எண்ணங்களை மனித மூளையில் திணித்து நல்ல சிந்தனைகளுக்கு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கும் நாம் பக்தியையும் ஆன்மீக இறை ஆற்றலையும் சேகரித்து வைத்துக் கொண்டு புனிதத்தையும் பவித்திரமான மங்கள சௌபாகிய வாழ்வையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் மகாஸ்ரீ வராகி அம்பாள் அருளால் ஜனங்கள் யாவரும் வாழ்வு வாங்க வாழவும், கொடிய வைரஸ் பிடியிலிருந்து விலகி பாரத தேசம் சேமம் அடைய வேண்டியும், காலை 3 மணியிலிருந்து 9 மணி வரை சக்தி ஸ்ரீ சக்கர யந்திர வராகி தியானத்தில் அமர்ந்திருந்து மனமுருக பிரார்த்தனை செய்ததாகவும், காலதீஸ்வரர் கோவிலின் நிர்வாகியும் ITVயின் மேலாண் இயக்குநருமான பாஸ்கர் மற்றும் அன்பர்கள் இந்த ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த பூஜைக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் சூலம், குங்குமம், தீர்த்தம், பிரசாதங்களை ஸ்ரீ பாரத்வாஜ் சுவாமிகள் அருளாசியுடன் வழங்கினார். வாராகி தவம் எதற்காக? 2 விஷயங்களுக்காக. பாடாய்படுத்துகிற, வாட்டுகிற, கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிருமி. எத்தனையோ பேர் அல்லல் பட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் பாடப்பட்டு இருக்காங்க. அவஸ்தை அந்த தாக்கத்திலேருந்து விடுபடணும். சித்தர்கள் இருக்கிற பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, உலாவுகிற பூமி இந்த வேரபுரி கஷேத்திரம் புதுச்சேரி. இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மக்கள் நல்லா இங்கே பண்ணுறது, இந்த பாரத தேசம் முழுக்க நன்னா இருக்கணும், இந்த தாக்கத்திலேருந்து விடுபடணும், இந்த வியாதியிலேருந்து வெளிவிடணும், இந்த துக்கம் போகணும், பயம் போகணும், பீதி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தவம் நடத்தப்பட்டது. இந்த வாராகி அம்பாள் தான் பூமிக்காயை நமகான்ட்டு ஒரு பேர். பூமிக்கு அதிதேவத்தை இவள் தான். பூமிக்காயை நமகா, அதிசய காரிய சிதிதாயை நமகா அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக இருந்து காரியத்தை நடத்துவாள். எந்த காரியம் நடக்காது என்று இருந்ததோ, எந்த காரியம் இனிமேல் சரி வராது என்று இருந்ததோ அதை அதிசயமாக இருந்து நடத்தி கொடுப்பவள் இந்த மகாவாராகி. அல்லும் பகலும் ராத்திரி என்ன சீதோஷனோ அதெல்லாம் தெரியாமல் அங்கே உட்காந்துட்டு பாடுபட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம வீரர்கள். அவன் வந்து தாக்கக்கூடாது, தாக்குற புத்தி இருக்கக்கூடாது, பாரத தேசம் நல்லா இருக்கணும், இந்த பாரத தாயினுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தவம் நடத்தப்பட்டது. இன்னொன்று வந்து காலாகாலத்தில் நல்ல மழை பெய்யணும். இப்போ மழை காலம், நிறைய மழை, நீர் வளம் பெருகணும், விவசாயம் செழிக்கணும், நிறைய வற்றாத நீர்வளம், நல்ல விவசாயம் இருக்கணும். விவசாயம் இருந்தால் தானே பாரத தேசம். விவசாயமே இல்லைன்னு என்ன இருக்குது? அங்கே வந்து ஏர் வளமும் நில செழிப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நதிகளெல்லாம் நிறைஞ்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கு. அக ஒழுக்கம் புற ஒழுக்கமாக இருங்கள் ஜனங்களே. அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பக்தி என்ற சாம்ராஜ்யத்தை கொண்டு இந்த மனதை நிரப்புங்கள். எல்லாம் நன்னா இருக்கணும், ஆளுமையும் நல்லா இருக்கணும், இதுவும் நன்னா இருக்கணும், மக்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த ஐஸ்வர்யமாக இருக்கணும், பாரத தேசம் வல்லரசாக மாறணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி, மகாவாராகி அம்பாள் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து சௌபாகியத்தையும் கொடுத்து நன்னா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா MLA கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதேபோல் மதகடிப்பட்டிலும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாய சட்ட மசோதாவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
விவசாயிகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள வேளாண் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று சமூக இடைவெளியை கடைபிடித்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரியும் கோஷங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் விவசாயத்தை பாதிக்கின்ற சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாஸ்கரன், மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுசு, பிசிசி எம்பி வெங்கடேசன், திமுக சார்பில் தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், இளைஞரணி அமைப்பாளர் காந்தி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் பாகூர் மாதா கோவில் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாகூர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் செயலாளர் தமிழ்செல்வன் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி அமைச்சர் கந்தசாமி கண்டன உரை நிகழ்த்தினார். சிபிஐ ராமமூர்த்தி, கலியமூர்த்தி, சிபிஎம் சரவணன், கலியன், டிஎம்கே பாஸ்கர், அமிர்தலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்வாணன் உள்ளிட்டோர் கண்டன முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பூத்துறை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தண்ணீர் சுத்திகரிப்பு மையத்தை உடனடியாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் அத்துமீறி அந்த நிறுவனத்திற்கு உள்ளே புகுந்ததை அடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு மற்றும் தயாரிப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விற்பனை செய்யப்படுவதாக கூறியும் இந்த நிறுவனத்தால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் குறைவதால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் புகார் கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் தண்ணீர் இல்லாமல் அப்பகுதி மக்கள் கஷ்டப்படுவதாக கூறியும் எனவே நிறுவனத்தை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் உள்ளே அத்துமீறி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் பெண்கள் உட்பட ஊர் மக்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரியில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறை வாயில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள கல்வித்துறை வாயில் முன்பாக சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அரசை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப்பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. கொரோனா பாதிப்பால் ஏராளமான குடும்பத்தினர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி மகேந்திரனும் பாண்டிச்சேரி பீச் டவுன் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் முத்துராமனும் முடிவு செய்தனர். அதன்படி கொரோனா ஊரடங்கு பாதிப்பால் கஷ்டப்பட்ட ஆசிரியர்கள், பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள் ஆகியோர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள் அடங்கிய நிவாரண பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று நிவாரணப் பொருட்களை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். இதில் திருநங்கைகளும் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை பெற்று பள்ளி நிர்வாகிக்கும் மற்றவர்களுக்கும் மன மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பீச் டவுன் ரோட்டரி கிளப் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ், ரொட்டேரியன் ஜிகார் பட்டேல், குமரன், கோபாலகிருஷ்ணன், பிரபாகரன், ராம்குமார், தணிகாச்சலம்,
கான்ட்ராக்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளில் இனி வருவது: அமைச்சர் நற்சான்று வழங்கிய 2 தினத்தில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெறும் வார்டில் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிக்கு தலையில் பலத்த காயம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சரால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் கொரோனா சிறப்பு வார்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளி பலத்த காயமடைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையின் 2வது தளத்தில் ஏராளமான கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். அந்த கட்டிடத்தின் மேற்கூரை ஏற்கனவே இடிந்து விரிசல் விட்டிருந்தது. மேற்கூரையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் கொரோனாவிற்காக சிகிச்சை பெற்று வந்த அரசு ஊழியர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேற்கூரையின் ஒரு பகுதி விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக நோயாளி உயிர் பிழைத்துள்ளார். ஏற்கனவே இந்த கட்டிடத்தின் மேற்கூரை பழுதாக இருப்பதால் அப்பகுதியில் நோயாளிகள் அனுமதிக்கப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிக அளவு கொரோனா நோயாளிகள் வந்ததால் சிகிச்சை அளிக்க நோயாளிகள் அங்கே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்போது நடந்த விபத்தினால் சிகிச்சை பெற்று வரும் பிற நோயாளிகளும் அச்சத்தில் உள்ளதால் சிகிச்சை பெற்று வரும் அனைவரையும் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறும் வார்டுகளை சுற்றி பார்த்து எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக நற்சான்று வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக வெறிநாய் கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. உலக வெறிநாய் கடி நோய் தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சுகாதாரத்துறை சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பாஸ்கரன், புவனேஸ்வரி, முரளி ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளிடம் வெறிநாய் கடி நோய் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உத்தரவாகினிப்பேட் அம்பேத்கர் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க கட்டிடத்தை அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். வில்லியனூர் தொகுதி உத்தரவாகினிப்பேட் அம்பேத்கர் நகரில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. தலைவர் அர்ஜுனன் தலைமை தாங்க சங்க செயலாளர் வீரப்பன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து பால் கொள்முதலை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொடிலன், பால் வளத்துறை அதிகாரி குமரவேல் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிவசங்கரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிவசங்கரன் தலைமையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன், பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாநில செயலாளர் அகிலன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், கூட்டுறவு பிரிவு தலைவர் வெற்றி செல்வம் மற்றும் மாநில பாஜக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கங்களின் பேரமைப்புடன் இணையும் விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணையும் விழா கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் அன்வர் பாஷா தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் பாய்ஸ், துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத், துணைத் தலைவர் முகமது இலியாஸ் ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முள்ளோடை பகுதியில் இயங்கி வரும் PST முதியோர் இல்லம் மற்றும் லிட்டில் கிளப் முதியோர் இல்லங்களுக்கு மஹேந்திரா கிளப் சார்பில் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வாகு கொம்யூன் முள்ளோடை பகுதியில் அமைந்துள்ள PST முதியோர் இல்லம் மற்றும் லிட்டில் கிராஃப்ட் முதியோர் இல்லங்களுக்கு மஹேந்திரா கிளப் சார்பில் அரிசி, மளிகை பொருட்கள், சானிடைசர், முகக்கவசம் ஆகியவன வழங்கப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை PST முதியோர் இல்ல நிர்வாகி அமுதா மற்றும் லிட்டில் கிராஃப்ட் முதியோர் இல்ல நிர்வாகி ராஜா ஆகியோர் மஹேந்திரா கிளப் நிர்வாகி மோகன்ராஜ் பிரபு, சங்கர் ஆகியோரிடமிருந்து பெற்றுக் கொண்டனர். லெவன் ராக் கிரிக்கெட் கிளப் பட்டாணிக்களம் சார்பில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. லெவன் ராக் கிரிக்கெட் கிளப் பட்டாணிக்களம் சார்பில் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான அணியினர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் ஏகாம்பரம், பாஜக வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஆனந்து, பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்து ஏற்பாடுகளையும் லெவன் ராக் கிரிக்கெட் கிளப் அணி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களுக்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் கொண்டு வந்தபோது ஜனநாயக படுகொலை, சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை புறந்தள்ளி அவசரமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க மாநில அரசு முடிவு. முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் திறக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 26,685 அதிகரிப்பு. உலக நன்மை வேண்டியும் கொரோனா பாதிப்பிலிருந்து உலக மக்கள் விடுபட வேண்டியும் காலதீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. சென்னை அம்பத்தூர் யோகமாயா புவனேஸ்வரி பீட பீடாதிபதி பரத்வாஜ சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி. அமைச்சர் நற்சான்று வழங்கிய 2 தினத்தில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெறும் வார்டில் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிக்கு தலையில் பலத்த காயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.